ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, பன்னீர் ரோஸ் வச்சு, இங்கே பாருங்கள் சூப்பராக இருப்பாங்க பன்னீர் ரோஸ். இதை வச்சு ஒரு ஜாம் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, பன்னீர் ரோஸ் ஒரு 12 ரோஸ் எடுத்து வச்சுருக்கேன், நெய் 1.5 டேபிள் ஸ்பூன், நாட்டு சக்கரை 150 கிராம், ஒரே ஒரு பீட்ரூட் 100 கிராம் இருக்கும், 2 ஏலக்காய், முந்திரி, பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் எனக்கு கொஞ்சம் அதிகம் கூட முந்திரி பாதாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். வேணான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட மற்ற பொருட்கள் வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பீட்ரூட் இருக்குல்ல, தோல் நல்லா பீல் பண்ணி எடுத்துகிட்டு, கேரட் துருவோம்ல, அந்த துருவியில் வச்சு நல்லா துருவிக்கிங்க. அடுத்து இந்த பன்னீர் ரோஸ் இருக்குல்ல, இதை வந்து இந்த காம்புகள்லாம் எடுத்துகிட்டு வெறும் இதில் மட்டும் நல்லா கழுவி 2-3 தடவை வாஷ் பண்ணி இந்த இதில் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த முந்திரி பாதாம் இருக்குல்ல, இதையும் குட்டி குட்டியாக அப்படி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பீட்ரூட் ஒன்று எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து நல்லா தோல் சீவி நல்லா கேரட் துருவலில் துருவிட்டு வந்தாச்சு. இது போல் ஒரு பாத்திரத்தில் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இந்த பீட்ரூட் தோல் சீவி வச்சுருக்கோம்ல துருவி, அதில் போட்டு கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். இது போல் ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். இப்போ பீட்ரூட் வேக போட்டிருந்தோம்ல, சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம், ஓரளவு பாதி வெந்துருச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த ரோஸ் இதழ்கள், இதையும் அதோட போட்டுக்கலாம். இந்த ஏலக்காய் எடுத்து வச்சோம்ல, அதையும் இதோட போட்டு ரோஸ் இதழ்களையும் இதோட போட்டு, பன்னீர் ரோஸு இதோடு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வேகட்டும். இப்போ பன்னீர் ரோஸும் பார்த்திங்கன்னா ஒரு சிம்லேயே ஒரு 3 வேக விட்டோம். பார்த்திங்கன்னா கலர் நல்லா கிளறி விட்டு ஆற விடுங்க. ஆற விட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா வேக வச்சு ஆற வச்சுருந்தோம்ல, அதை நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அடுப்பில் இது போல் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றிட்டு 150 கிராம் நாட்டு சக்கரை அதை வந்து இதோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த நாட்டு சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். நல்லா பாகு மாதிரி காய்ச்ச வேண்டாம், நல்லா கொஞ்சம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். அது வரைக்கும் சிம்மில் வச்சு அப்படியே கிண்டி விடுங்க. நாட்டு சக்கரை நல்லா கரையட்டும். இப்போது நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து சிம்லேயே இருக்குல்ல அடுப்பு. இப்போ வந்து ரோஸ் பேஸ்ட் அரைச்சி வச்சோம்ல, அதை வந்து இதோட போட்டுக்கலாம். ரோஸ் பேஸ்ட்டு இதில் போட்டாச்சு. இப்போ இந்த நாட்டு சக்கரையில் நல்லா கிளறி விடுங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா இது ஒன்று சேர்ந்து வரணும். இது பாருங்கள், நல்லா இந்த ரோஸ் பேஸ்ட்டு நல்லா வேகும்போதும் சரி, இந்த நாட்டு சக்கரையில் போட்டு கிளறும் போதும் அவ்வளோ ஒரு மணமாக இருக்குது. வீடே பன்னீர் ரோஸ் ஸ்மெல்லு வீடே நிறைஞ்சிருக்கு. அவ்வளோ ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இது போல் நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் போட்டதை விட கொஞ்சம் சுருண்டு வரணும். இப்போ போட்டதை விட கொஞ்சம் நல்லா கொதித்து ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்து சுருண்டு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சோம்ல நெய் 1 டேபிள் ஸ்பூன், அதை வந்து பாதி ஊற்றிக்கலாம். பாதி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. சிம்லேயே வச்சுருங்க, அடிப்பிடிச்சிடும். சிம்லேயே வச்சு இந்த நெய்யும் ஒன்று சேர்ந்து கலந்து வர அப்படி நல்லா சிம்லேயே வச்சு கிளறி விடுங்க. இப்போ முன்னை விட நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். முன்னை விட இப்போ வந்து நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ மீதி இருக்குல்ல நெய், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 எலுமிச்சைப்பழம் விதையை நீக்கி அந்த ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு வச்சுருங்க. இப்போது 1/2 லெமனு நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்னா அதை மீதி இருக்கிறதையும் ஊற்றி நல்லா கிளறி வச்சு நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பாதாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதோடு போட்டு
நல்லா கிளறிக்கலாம். ஏன்னா ஜாம் வந்து ப்ரெட்டில் வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் இன்னும் அதிகமாகவே இருக்கும், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இப்போ நட்ஸ் போட்டு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இருக்கும். ஒரு டேஸ்ட்டான ஃபுட்டை கொடுத்தோம், வீட்லேயே செஞ்சு கொடுத்தோங்கிற ஒரு மனநிறைவும் நம்மளுக்கு வரும். நல்லா இன்னும் ஒரு கொதிக்க வச்சோன்னே நமக்கு இது கிளறி விட்டுட்டு ஒரு கொதிக்க வச்சோன்னே நம்ம இறக்கிடலாம். இது நம்ம சுவையான சூப்பரான பன்னீர் ரோஸ் ஜாம் வீட்லேயே நம்ம செஞ்சுட்டோம். வாங்க சர்வ் பண்ணிடலாம். இதோ சுவையான நம்மளோட பன்னீர் ரோஸ் பீட்ரூட் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல மணமாக வாசமாக இருக்குது. இதில் இன்னொரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னென்னா, நம்ம வீட்லேயே நம்ம கைகளால் சூப்பராக செஞ்சுருக்கோம். இது போல் வீட் ப்ரெட்டு உங்களுக்கு பிடிச்ச ப்ரெட்டில் இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா இதில் நட்ஸ் போட்டிருக்கு, பீட்ரூட்டு, பன்னீர், நாட்டு சக்கரை, நெய் இது தான் போட்டிருக்கு. இது எல்லாமே நம்ம ரெகுலராக சாப்பிட்றது தான். எந்த கெமிக்கலும் சேர்க்கல, எந்த கலரும் சேர்க்கல. எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பன்னீர் ரோஸ் சாப்பிட்றதுனால உடல் குளிர்ச்சியாகும், உடல் முகம் எல்லாம் க்ளோவாகும். பீட்ரூட்டும் உடலுக்கு நல்லது தான். ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணும், ஹீமோக்ளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஜாம் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நம்மளுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம்னா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வீட்டிலே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஃப்ரெஷ்ஷான பன்னீர் கிடைச்சா இது மாதிரி கொடுங்க. இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ட்ரை பன்னீர் ரோஸ்லாம் பேக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை கூட எடுத்துகிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதே போல் மெத்தடில் செய்யலாம். இதே போல் டேஸ்டியான ரெசிபீஸை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இது போல் டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.